குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் சந்தித்து பேசினார். முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படும் சூழலில் பசும் பொன் செல்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மதுரையில் உள்ள அரசினர் விருந்தினர் மாளிகையில் நேற்று இரவு தங்கினார். இதற்கிடையே பசும்பொன் செல்வதற்காக நேற்றிரவு மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விருந்தினர் மாளிகையில் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசினார். அப்போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் உடனிருந்தார். முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழாவை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர். காலை 8:30 மணிக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்துகிறார். அதன் பிறகு காலை 9:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், வைகோ, வி.கே. சசிகலா, தினகரன், சீமான், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் பசும்பொன் செல்கின்றனர். இதையொட்டி தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 10,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் சாலையில் வலம் வந்த கரடியை சுற்றுலாப் பயணிகள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர். நேற்று மாலை ஆச்சக்கரையில் இருந்து மசினகுடி செல்லும் முச்சந்திப்பு சாலையில் கரடி ஒன்று வலம் வந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் உடனடியாக வாகனத்தை நிறுத்தினர். சிறிது நேரத்தில் வனப்பகுதிக்குள் கரடி ஓடியதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. சிவகங்கை மாவட்டம் காடையார்கோவில் அருகே வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகரந்தை கிராமத்தில் 118 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்நிலையில் கண்மாய்க்கு நீர் வரக்கூடிய 1.5 கிலோமீட்டர் தூரமுள்ள வரத்து கால்வாயை சிலர் ஆக்கிரமித்து விவசாய நிலமாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் 40 ஆண்டுகளாக தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியவில்லை என்று பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி அருகே எஸ். புதுக்கோட்டை பகுதியில் பாசன வாய்க்காலில் மிதந்து வந்த முதலையை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் 7 அடி நீளத்திலான முதலையை பிடித்துச் சென்று முக்கொம்பு கொள்ளிடம் ஆற்றில் விட்டனர். வயல்வெளிகளுக்கு நடுவே பாசன கிளை வாய்க்காலில் முதலை பிடிப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இன்று தென்கொரியாவில் சந்தித்து பேசுகின்றனர். உலகின் இருபெரும் பொருளாதார நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் நீடித்து வரும் நிலையில் உலகமே இந்த சந்திப்பை உற்று நோக்குகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வாகன உற்பத்திக்கு தேவையான முக்கியமான கனிமங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட தடையை சீனா விலக்கிக் கொள்ளும் என தெரிகிறது. இந்த நூற்றாண்டின் சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றான மெலிசா புயலின் கோர தாண்டவத்தால் ஜமைக்கா தீவு உருக்குலைந்து கிடக்கும் காட்சிகள்தான் இவை. கரீபிய கடலில் உருவான மெலிசா புயல் நேற்று முன்தினம் இரவு ஜமைக்கா தீவில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சூறாவளி காற்றால் ஏராளமான வீடுகள், மின் கம்பங்கள், மரங்கள் சேதமடைந்தன. இதுவரை 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹைத்தி நாட்டில் மெலிசா புயல் பாதிப்பால் 40 பேர் உயிரிழந்தனர். ஜமைக்காவை புரட்டி போட்ட மெலிசா புயல் ஹைத்தி மற்றும் டொமினிக்கன் குடியரசு தீவுகளையும் பதம் பார்த்தது. அதன் பின்னர் கியூபாவை நோக்கி புயல் நகர்ந்தது. இதனால் அந்நாட்டில் ஹோல்குயின் உள்ளிட்ட நகரங்களில் பலத்த மழை பெய்தது. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 10 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது.